தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்காத மறுவற்றி வரவுக்கு வழி கொடுக்கிற வடக்கு மனம் தரும் பணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆங்கில இந்த தன்னம்பிக்கை சார்ந்த மனிதர்கள் மக்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு சிறிய புத்தகம், அது சிறிய ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். மனம் தரும் பணம். பணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும், பணத்தை நீங்கள் எப்படி என்ன வேண்டும், பணத்துக்கு எந்த மாதிரி மதிப்பு கொடுக்க வேண்டும், பணத்தை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எப்படி பார்க்க வேண்டும், இப்படி சொல்லக்கூடிய விஷயம்தான். அவங்க அந்த பணத்தை பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க, அந்த அவங்க சொல்லக்கூடிய செயலை செய்ய சொல்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சால் மட்டும் பணம் வந்துடுமானா என்னை பொறுத்தவரை 100% வராது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ எப்படி வரும்? ஒரு இல்லத்தில் நீங்கள் பணத்தை செய்யணும், பணத்தை வச்சு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வரவு அதிகரித்தா தான் பணத்தின் மூலமாக ஒரு வெற்றியை நம்ம பெற முடியும். அதே போல் நம்ம எவ்வளவோ வருமானம் வருது எனக்கு, ஆனால் அந்த வர்ற பணம் செலவாயிட்டே இருக்குது, அந்த செலவை நான் எப்படி நிறுத்துறது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் நிறையா இருக்கீங்க. இப்போ இதில் நம்ம எப்படி அதை தடுத்துக்கொள்வது? ஒவ்வொரு திசைக்கும் நம்முடைய சாஸ்திரங்கள் திசை அதிபதிகளாக வச்சுருக்காங்க. நம்ம என்னுடைய இந்து மதத்தில், இந்து மதம் என்று சொல்வதை விட ஒரு குறியீடு அப்படின்னு கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். அந்த குறியீடில் அந்த திசைக்கு, வடக்கு திசைக்கு குபேர குறியீடுன்னு பெயர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமானுக்கே, இந்த பெருமானுக்கே கடன் கொடுத்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் குபேர கடவுளை நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. இந்த குபேரன் நம்முடைய அசுரவசமாக இருந்தாலும் கூட ராவணனுக்கு நெருங்கிய உறவினர் அப்படின்னு கூட நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இந்த இடத்துல எப்பொழுதுமே அந்த குபேரனை குசிப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய இல்லங்களில் ஒரு வீட்டில் இடம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் சார்ந்த நிகழ்வில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற, ஒரு குசியை கொடுக்குற நிகழ்வாக ஒரு இல்லத்தில் இருக்கும். அப்போது அந்த இடத்துல குபேரனுக்கு இடம் இல்லை, குபேர திசை சுத்தமாக உங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களை பணம் சார்ந்த நிகழ்வில் ஒரு தள்ளாட்டம், போராட்டம், சிரமங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆக எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு எல்லை வரையில் கட்டக்கூடாது. அது மிக மிக முக்கியமாக வடக்கு எல்லை. எந்த வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு சுற்றுச்சுவருக்கு இடையில குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி நாள் வேணும். எந்த திசையில் இடம் இருக்கோ இல்லையோ, வடக்கு திசையில் ஒரு 3 அடி நாள் வேணும். இதோட ஒரு மிக முக்கியமான விஷயம், எந்த திசையில் இடம் இருக்கோ இல்லையோ, மேற்கில் இல்லாமல் இருக்கலாம், தெற்கில் இல்லாமல் இருக்கலாம், என் கிழக்கில் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வடக்கில் நிச்சயமாக காலி இடம் வேணும். அந்த இடத்துல மட்டும்தான் பணம் சார்ந்த நிகழ்வில் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும், விரலுக்கேற்ற வைக்கணும் நம்ம சொல்லுவோம். இப்போது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்னென்ன நடக்கணுமோ, நமக்கு என்னென்ன தேவையோ அது சார்ந்த நிகழ்வுகள் படி தான் நம்ம பணம் வரும். நம்ம ஒரு சாதாரண ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம். ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற, மாதம் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா அந்த பணத்துக்கு அவருடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்துடக்கூடாது. 30,000 வாங்குறவங்க 60,000 ரூபாய்க்கு ஆசைப்படலாம், ஆனால் 60,000த்துக்கு ஆசைப்படுறோம், 6 லட்சத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ இந்த வாஸ்து கொடுத்துட்டோம்னா 100% கொடுக்க. ஆனால் பணம் வேணும் அப்படின்னா வடக்கு திசை எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகைக்கு வீடு பார்த்தாலும் சரி, சொந்த வீடாக நீங்கள் சொந்தமாக கட்டினாலும் சரி, வாஸ்து பார்க்குற வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை வடக்குலேருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும். உங்களுடைய வீட்டுக்கு வடக்கு சுவர் நேராக இல்லாமல், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டு சுவராக இருந்தாலும் சரி, சுற்றுச்சுவராக இருந்தாலும் சரி, நேராக இல்லாமல் கோணல் மாணலாக வளைந்து செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வருமானம் கூட கோணல் மாணலாக தான் இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் வடக்கு திசையை தலையாக தான் பாவிக்கணும், தெற்கு திசையை காலாக பாவிக்கணும். ஆக வடக்கு திசை, அப்போது அந்த வடக்கு திசைங்கிற திசையில் நீங்கள் ஒரு பாரத்தை வைப்பீங்களா, தலைக்கு மேலே பாரத்தை வைப்பீங்களா, தலையை அந்த 3 அமைப்பில் இடமே இல்லாமல், நீங்கள் காலி இடம் இல்லாமல், சுத்தமாக இல்லாமல் எல்லை வரல கட்டுறது, பக்கத்து வீட்டை ஒட்டி கட்டுறது, இப்போ நினைக்கும்போது என்னாகும், உங்களுடைய தலையை ஒரு மூடாக்க போட்டுருக்குறது. அப்போ மூச்சு எப்படி நம்ம சுவாசிக்க முடியும்? இப்போ அதனுடைய வேலை நடக்காது அல்லவா? இப்போ அதுபோல் தான் உங்களுடைய வீடு வடக்கு மூடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு தள்ளாடி கொண்டு தான் இருக்கும். ஆக வடக்கு திசையில் பாரம் இருக்கிறவங்க
வாழ்க்கையில் எப்பவுமே பணத்துக்கு அவர்கள் பாரமாகத்தான் இருப்பார்கள். இதை தெரிந்து கொண்டு நீங்கள் உள்ளத்தை அமைக்கும் போது பணம் சார்ந்த நிகழ்வில் 100% வெற்றி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.